தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவுடன் வந்தால்தான் காங்கிரசுக்கு அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது தெரியும் என்று அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். தொடர்ச்சியா தாவேகாவோட கூட்டணிக்கு திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா காங்கிரஸ் சார்? திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடக்குது. அது இதுல எல்லாமே அவங்க கப்சாவா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கோம். இது அரசியல் கட்சி. இங்க அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதனால அவங்க அரசியல் அந்தஸ்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தொடக்க சொல்றது காங்கிரஸோட வேல்யூ புரிஞ்சிருக்காங்க, விஜய் புரிஞ்சிருக்காரு. ஆனா திமுக புரிஞ்சிருக்காங்க. விஜய் கிட்ட யாரும் வரல, அதனால வேல்யூவை புரிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். ஆள் இல்லாத வீட்டுல போய் என்ன வேணாலும் கொண்டாடலாம். அதை பத்தி இல்ல, ஆள் இல்லாத வீடு அது. தொடர்ச்சியா தாவேகாவோட கூட்டணிக்கு திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா காங்கிரஸ் சார்? திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடக்குது. அது இதுல எல்லாமே அவங்க கப்சாவா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கோம். இது அரசியல் கட்சி. இங்க அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதனால அவங்க அரசியல் அந்தஸ்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தொடக்க சொல்றது காங்கிரஸோட வேல்யூ புரிஞ்சிருக்காங்க, விஜய் புரிஞ்சிருக்காரு. ஆனா திமுக புரிஞ்சிருக்காங்க. விஜய் கிட்ட யாரும் வரல, அதனால வேல்யூவை புரிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். ஆள் இல்லாத வீட்டுல போய் என்ன வேணாலும் கொண்டாடலாம். அதை பத்தி இல்ல, ஆள் இல்லாத வீடு அது. தொடர்ச்சியா தாவேகாவோட கூட்டணிக்கு திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா காங்கிரஸ் சார்? திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடக்குது. அது இதுல எல்லாமே அவங்க கப்சாவா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கோம். இது அரசியல் கட்சி. இங்க அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். அதனால அவங்க அரசியல் அந்தஸ்தை இழக்க விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தொடக்க சொல்றது காங்கிரஸோட வேல்யூ புரிஞ்சிருக்காங்க, விஜய் புரிஞ்சிருக்காரு. ஆனா திமுக புரிஞ்சிருக்காங்க. விஜய் கிட்ட யாரும் வரல, அதனால வேல்யூவை புரிஞ்சிருக்கலாம், அவ்வளவுதான். ஆள் இல்லாத வீட்டுல போய் என்ன வேணாலும் கொண்டாடலாம். அதை பத்தி இல்ல, ஆள் இல்லாத வீடு அது.